மாணவர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். கெமிஸ்ட்ரி ஈஸி தான், படிக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது crystal field theory assumptions. Crystal field theory assumes that the bond between ligand and central metal atom is purely ionic. See this octahedral structure. இந்த octahedral structureல இது வந்து ligand. இந்த மைனஸ் சைன் போட்டதெல்லாம் ligand. இந்த M+ங்கிறது வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு இந்த பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது? டியூ டு தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட், இதெல்லாம் எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட் அண்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மெட்டல், இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் மெட்டல். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் நடந்து பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது சிஎஃப்டி என்ன அசியூம் பண்ணுது? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ. அப்புறம் இந்த பாண்டு வந்து நேச்சர் ஆஃப் பாண்ட் என்ன? அயானிக். இதுதான் இந்த பேராகிராஃப் சொல்லியிருக்கு. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் லிகான்ஸு, இது வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான். இது எல்லாமே கன்சிடர் ஆஸ் ஏ பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் சார்ஜஸ்னால் இது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், இது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ இந்த எல்லா லிகாண்டுமே நெகட்டிவ் பாயிண்ட், இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட். அதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. இன் தி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம் அண்ட் லிகான்ஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் பாயிண்ட் சார்ஜஸ். இது எல்லாமே பாயிண்ட்ஸ். கிளியராக இருக்கா? இப்போ பார்க்க போகிறது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியுடைய மூணாவது அசம்ஷன். ஃபஸ்ட் அசம்ஷன் என்னன்னு பார்த்தோம்? லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பியூர்லி அயானிக். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? செகண்ட் அசம்ஷன், லிகாண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எல்லாமே கன்சிடர் ஆஸ் பாயிண்ட் சார்ஜஸ். அது ரெண்டாவது அசம்ஷன். இப்போ மூணாவது அசம்ஷன் பார்க்க போகிறோம். இந்த மூணாவது அசம்ஷனில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு. FeCN 6 × 4- அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான். இந்த காம்ப்ளெக்ஸ் அயானில் என்னென்ன இருக்குது? Fe2+ங்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயான், Cnங்கிறது என்ன? லிகாண்டு. இந்த ரெண்டும் இருக்குது இதில். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன செய்கிறோம்? இதோடைய சார்ஜஸை கால்குலேட் பண்ணுறோம். ஆக்சிடேஷன் நம்பர்ஸ். Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2, சைனைடுக்கு ஒரு சைனைடுக்கு 1-, 6 சைனைடுக்கு 6-. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நெட் சார்ஜ் 4-. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் இதோட ஜாமெட்ரி என்ன? ஆக்டாஹெட்ரல். இதோட ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். இந்த ஹெட்டிங்கை பாருங்கள், இந்த படத்தோட ஹெட்டிங்கை பாருங்கள், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் இன் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. அதாவது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸோடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ங்கிறது என்ன? Fe. அந்த Fe இங்கே எழுதியிருக்கேன். இதோட அட்டாமிக் நம்பர் 26. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா இந்த 26 எலக்ட்ரானை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? 4s2 3d6ங்கிறது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுன்னு தெரியும். 1s2 2s2 2p6 3s2 3p6 அப்புறம் 4s2 வரும். ஸோ அவுட்டரை மட்டும் நான் எழுதி காட்டியிருக்கேன். 4s2 வரைக்கும் 20 எலக்ட்ரான்ஸ், மிச்சம் இருக்கிற 6 எலக்ட்ரான் 3d6. இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரைக்கும் Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2. தட் மீன்ஸ் 2 எலக்ட்ரான் இதுலேருந்து எடுத்துட்டோம்னா 2+ வந்துடும். ஆட்டம்லேருந்து 2 எலக்ட்ரான் எடுத்தோம்னா 2+ வந்துடும். இதில் இருக்க 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 4s2 become 4s0. ஸோ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் அயானோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கிளியராக? இந்த காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது. இந்த படத்தை பாருங்கள். M+ங்கிறது சென்ட்ரல் மெட்டல் அயான். இந்த சைனடுங்கிறது மைனஸ் சைன் இருக்குல்ல, அந்த மைனஸ் சைன் இதெல்லாம். தட் மீன்ஸ் லிகான்ஸ். இந்த லிகான்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? சரௌண்டிங் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு சரௌண்டிங்கில் லிகான்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லிகாண்டு வந்து அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லாதப்போ, அப்போ வெறுமனே Fe2+ மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். தட் இஸ் கால்டு ஹியர் ஃப்ரீ அயான். இந்த ஃப்ரீ அயானில் d ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, 3d, அந்த d ஆர்பிட்டல் தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். நமக்கு நல்லா தெரியும் d சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 5 ஆர்பிட்டல் தான் இது. 1 2 3 4 5 இதெல்லாமே d ஆர்பிட்டல்ஸ். அந்த d ஆர்பிட்டல்ஸோடைய நேம் இங்கே நமக்கு தெரியும். dxy, இது dxy, இது dyz, இது dzx. இதோட பேர் என்ன? dx²y². இதோட பேர் என்ன? dz². ஸோ d சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 5 ஆர்பிட்டல்ஸ் தான் இது. செகண்ட், இந்த லிகாண்டு வந்து அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி d ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய இந்த 5 ஆர்பிட்டல் இருக்குல்ல, அந்த 5 ஆர்பிட்டலோட எனர்ஜியும் சேம். அதாவது தட் இஸ் கால்டு டீஜெனரசி அப்படின்னு சொல்லுவோம். டீஜெனரேட்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி சேம்னு அர்த்தம்.
இந்த 5 ஆர்பிட்டலுடைய எனர்ஜியும் ஈக்குவல். எப்போ ஈக்குவல்னா லிகாண்ட் வந்து அப்ரோச் ஆகிற வரைக்கும். இந்த காம்ப்ளெக்ஸில் என்னென்ன இருக்குது? சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது, லிகாண்ட் இருக்குது. இந்த லிகாண்ட் வந்து அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இது. ஓகேவா? ரைட். அதான் இங்கே கொடுத்துருக்கான். இன் அண்ட் ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட், அதாவது ஃப்ரீ ஸ்டேட்னு அர்த்தம். ஃப்ரீ ஸ்டேட்டில் all the 5d orbitals of the central metal ions are degenerate. Degenerateனா ஈக்குவல் எனர்ஜின்னு அர்த்தம். இந்த 5 ஆர்பிட்டலோட எனர்ஜியும் ஈக்குவல்னு அர்த்தம். அதான் ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கு. சரி, செகண்ட், ligands form a spherical field of negative charge around the metal. இதாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ligand form a spherical negative charge around the central metal ion. கிளியராக இருக்கா? ஓகே, இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இது லிகாண்ட். இந்த லிகாண்டில் எங்கே இருக்கும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டை சுற்றி தான் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மோரோவர், இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். தி எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் த 5d ஆர்பிட்டல்ஸ் வில் இன்க்ரீஸ். இந்த 5 ஆர்பிட்டலோட எனர்ஜியும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ரெண்டு ரிப்பல் பண்ணுது. அப்படி ரிப்பல் பண்ணுறதுனால இந்த 5 ஆர்பிட்டலோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் எங்கே சார் எலக்ட்ரான் இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள். இதுதான் D6ன்னு என்ன அர்த்தம்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த D ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ரெண்டும் ஒன்று ரிப்பல் பண்ணி இந்த 5 ஆர்பிட்டலோட எனர்ஜியை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுது. அதான் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் ஃபீல்டு எனர்ஜிஸ் ஆஃப் ஆல் த 5d ஆர்பிட்டல்ஸ் வில் இன்க்ரீஸ் டியூ டு ரிப்பல்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த மெட்டல் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த லிகாண்ட். கிளியராக இருக்கா? இந்த ரெண்டு ரிப்பல்ஷன் என்ன பண்ணால் இந்த இருக்கிற எனர்ஜி வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் நமக்கு லிகாண்ட்லேயும் எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும், சென்ட்ரல் மெட்டல் அயான்லேயும் எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியும். இந்த ரெண்டு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் அப்ரோச் பண்ணும்போது ரிப்பல் பண்ணுங்கிறது தெரியும். இப்போ நம்ம என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சென்ட்ரல் மெட்டல் அயானில் இருக்கக்கூடிய டி சப்ஷெல்லில் 5 ஆர்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த 5 ஆர்பிட்டலோட ஷேப்பும் நான் இங்கே போட்டிருக்கேன். அதாவது 5 ஆர்பிட்டலுங்கிறது என்னென்னா DXY, DYZ, DZX. இந்த 3 ஆர்பிட்டலோட ஷேப்பு இங்கே இருக்குது. இந்த 3 ஆர்பிட்டலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா T2G ஆர்பிட்டல்ஸ்னு பேர். அடுத்தது DXY to Y2, DZ2. இந்த 2 செட் ஆர்பிட்டலுக்கும் EG ஆர்பிட்டல்ஸ்னு பேர். மொத்தம் 5 ஆர்பிட்டல் இருக்குது. இதெல்லாம் டி சப்ஷெல்லில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ். இதில் முக்கியமான நோட்டீஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா எலக்ட்ரான் டென்சிட்டி, அதாவது இந்த லோப்ஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. இந்த EG ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் டென்சிட்டி அலாங் த ஆக்சஸில் இருக்குது. ஆனால் இந்த T2G ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான் டென்சிட்டி எங்கே இருக்குது? இந்த லோப்ஸ் எங்கே இருக்குது? அபவ் அண்ட் பிலோ த ஆக்சஸில் இருக்குது. ஸோ இந்த லிகாண்ட் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானை வந்து அப்ரோச் பண்ணும்போது எந்த இடத்துல ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும், எங்கே ரிப்பல்ஷன் குறைவாக இருக்கும், இந்த பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிகாண்ட் வந்து எங்கே அப்ரோச் பண்ணுதுங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ligands are approaching the central metal atom in actual bond direction. Actual bond directionனா x axis, y axis, z axis. ஸோ அந்த மாதிரி ஆக்சஸில் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த 2 கேஸை பொறுத்தவரையிலும், இந்த 2 ஆர்பிட்டை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரான்ஸோட கான்சன்ட்ரேஷன் அலாங் த ஆக்சஸில் இருக்குது. அப்போது இந்த எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று ஸ்ட்ரைட்டாக மோதும்போது ரிப்பல்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வரும், ஆனால் ரிப்பல் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஸில் எலக்ட்ரான் இல்லை, அபவ் அண்ட் பிலோவில் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ரிப்பல்ஷன் இங்கே இருக்கிறத விட இங்கே கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் த ரிப்பல்ஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் EG ஆர்பிட்டல் தேன் T2G ஆர்பிட்டல். உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஏன் வந்து ரிப்பல்ஷன் EG ஆர்பிட்டலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, T2G ஆர்பிட்டலை விட EG ஆர்பிட்டலில் ஏன் ரிப்பல்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு புரியுதா? அதாவது இங்கே பாருங்கள், the orbitals lying along the axis, that is dx2, y2 and dz2, இந்த ரெண்டும் orbitals lying along the axis will experience strong repulsion and rise in energy. அதனால் இன்க்ரீஸ் எனர்ஜி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிடுது. rise in energy to a greater extent than the orbitals with lobes directed between the axis. இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரிப்பல்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த 2 ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, இந்த 3 ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இது 2ஆக பிரியுது. தட் இஸ் கால்டு ஸ்ப்ளிட்டிங், கிறிஸ்டல்ஸ் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங். ஸோ தஸ் த டீஜெனரேட் டி ஆர்பிட்டல்ஸ் நவ் ஸ்ப்ளிட் இன்டு 2 sets and the process called crystal field splitting. கிளியராக இருக்கா? இது வரைக்கும் நம்ம ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம். அதாவது லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் டி ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ஒன்றுக்கு ஒன்று அப்ரோச் பண்ணும்போது ரிப்பல்ஷன் நடந்து இந்த 5 ஆர்பிட்டலும்
2 செட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதாவது 5ல் 3 வந்து ஒரு செட்டும் இன்னொரு 2 வந்து இன்னொரு செட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இந்த படத்தில் இஜி செட்டு வந்து ஹையர் எனர்ஜிலையும் T2G செட்டு லோவர் எனர்ஜிலையும் நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஹையர் எனர்ஜி லோவர் எனர்ஜியாக ஸ்ப்ளிட் ஆனதுக்கு காரணமும் நமக்கு தெரியும். அதாவது இஜி செட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருந்ததுன்னா அலாங் த ஆக்சிஸில் இருந்துச்சு. இங்கே T2G செட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆர்பிட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எங்கே இருந்துச்சு, அபவ் அண்ட் பிலோ ஆக்சிஸில் இருந்துச்சு. லிகாண்டில் இருக்க எலக்ட்ரான் எங்கே இருந்ததுன்னா அலாங் த டைரக்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸில் இருந்துச்சு. அதனால் லிகாண்டோடைய எலக்ட்ரானு இந்த இஜி செட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை மூவ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகி ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து அப்ரோச்சஸ் இன் அலாங் த ஆக்சஸ். அதனால் ரிப்பல்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவே இந்த இஜி செட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே லிகாண்டோட எலக்ட்ரானும் இந்த T2G ஆர்பிட்டோட எலக்ட்ரானும் ரெண்டுமே வந்து அலாங் த ஆக்சஸில் இல்லை. அதனால் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸு குறைஞ்சி இதோட எனர்ஜி குறைஞ்சிருச்சு. அதனால் இந்த 3 ஆர்பிட்டலையும் கீழே போட்டிருக்கிறோம், இந்த 2 ஆர்பிட்டலில் கொஞ்சம் மேலே போட்டிருக்கிறோம். இந்த 2 ஆர்பிட்டலுக்கும் இடையே உள்ள எனர்ஜி கேப் வந்து நம்ம டெல்டான்னு சொல்லுவோம். இந்த டெல்டாவுக்கு என்ன பேர், கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜின்னு பேர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் இந்த லிகாண்டுக்கும் நடுவில் எப்படி பாண்டு ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த லிகாண்டு வந்து சென்ட்ரல் மெட்டல் அயானை வந்து ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணி இந்த 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இந்த லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸு சென்ட்ரல் மெட்டல் அயானை வந்து அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது இந்த 2க்கு நடுவில் அட்ராக்ஷன் ஆகுது. அதாவது there will be attraction between negatively charged electron and positively charged metal ion that results in decreasing in energy. இந்த 2க்கு நடுவில் அட்ராக்ஷன் நடந்து எனர்ஜி குறையுது. திஸ் டிக்ரீசிங் இன் எனர்ஜி இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். அப்படி தான் இந்த 2க்கு நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகுது. கிளியராக இருக்கா எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்ட்டு? இது வரைக்கும் நம்ம சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் லிகாண்டுக்கு நடுவில் எப்படி பாண்டு ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த படத்தில் டெல்டா ஓன்னு கொடுத்துருக்கு. டெல்டா ஓனா என்ன? ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டாஹெட்ரல். அதாவது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸில் இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் நடந்திருக்கு. இந்த ஸ்ப்ளிட்டிங்கில் இஜி செட்டுக்கும் T2G செட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி கேப், அந்த எனர்ஜி கேப் தான் டெல்டா. ஓகேவா? ஸோ டெல்டா மீன்ஸ் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி. ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்டாஹெட்ரல். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸுனா என்ன, மைனஸ் என்னன்னு பார்ப்போம். ப்ளஸ் மீன்ஸ் எனர்ஜி இன்க்ரீஸிங், மைனஸ் மீன்ஸ் எனர்ஜி டிக்ரீஸிங். ஓகே, நெக்ஸ்ட் 3/5 2/5 என்னன்னு பார்க்கலாம். 3/5 மீன்ஸ் இந்த டோட்டல் கேப் வந்து 5 பங்காக பிரித்து அந்த 5 பங்கில் 3 பங்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த 5 பங்கில் 2 பங்கு எனர்ஜி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது 3 part out of 5 எனர்ஜி இன்க்ரீஸ்டு போர்ஷன், 2 part out of 5 எனர்ஜி டிக்ரீஸ்டு போர்ஷன். சரி, ஏன் அந்த மாதிரி 3 part out of 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2 part out of 5 டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டலை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கிறதுனால தான், இந்த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டல்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் ஆகிருக்கு. இது எப்படி நமக்கு தெரியும்? இதோட எனர்ஜி வந்து ஆவரேஜ் எனர்ஜி வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிருக்கு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு சின்ன கால்குலேஷன். இந்த 3/5 இருக்கு இல்லையா, இந்த 3/5 எழுதி எத்தனை ஆர்பிட்டல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 3/5 2 ஆர்பிட்டல். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வரும்? 6/5. நெக்ஸ்ட்டு 2/5ங்கிறது என்ன, எத்தனை ஆர்பிட்டல்? 3 ஆர்பிட்டல். ஸோ அந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் சைனோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு -6/5. இப்போ இந்த +6/5ஐயும் -6/5ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 0 வரும். அதுதான் இது. அதாவது ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த டி ஆர்பிட்டல்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஆர்பிட்டலும் இவ்வளோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த 3 ஆர்பிட்டலும் இவ்வளோ எனர்ஜியை குறைஞ்சிருக்கு. இப்போ கிளியராக புரியுதா? மாணவர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.